இப்ப நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் ஆசையா பெத்து வளர்த்த தன்னோட 21 வயசு மயனை பறி கொடுத்த அப்பா அவனோட கல்லறையில உட்காந்துக்கிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன்னு கதறி அழுகிற அந்த வீடியோ. அந்த பையன் பேரு பூமிக்கு. அந்த பையன் எப்படி செத்தான்னு தெரியும். அந்த ஒரு 4-5 நாளா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. எப்படின்னா இந்த ஆர்சிபியோட வெற்றியை பத்தியும் அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது நடந்த உயிர் பலியை பத்தியும் ஏன்னா நீங்க இன்னும் பேசவே இல்லை. நான் பிராங்கா சொல்லணும்னா எனக்கு பேச தோணல. ஏன்னா எனக்கு அவ்வளவு யாரு மேலனா அந்த டீமோட ரசிகர்கள் மேல. ஒரு சில ரசிகர்களை தவிர்த்துட்டு பல பேர் என்ன மாதிரி அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடினாங்கன்னா அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சுன்னா தனக்கு பிடிச்ச ஒரு டீம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க கொண்டாடின மாதிரியே தெரியல. இவங்களே என்னமோ இறங்கி சாதிச்சு ரொம்ப பெரிய வாழ்நாள் சாதனையை அடைஞ்ச மாதிரி. அப்படி நம்மளே ஏதாச்சும் சாதிச்சிருந்தா கூட இப்படி ஒரு கொண்டாட்டம் தேவையான எனக்கு தெரியல. அப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு கொண்டாட்டம். அந்த ஒழுக்கம் இல்லாத கொண்டாட்டத்துக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 உயிர், 50 பேருக்கு மேல படுகாயம். அந்த 11 பேர்ல ஒரு பையன் தான் அந்த பூமிக்குன்ற பையன். அவனோட அப்பா தான் அங்க உட்காந்து கதறி அழுதுட்டு. இந்த இடத்துல நம்ம நிறைய பேரை குறை சொல்லலாம். இந்த ஒரு உயிர் பலி குறிப்பா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட். ஆர்சிபி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இந்த வெற்றியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட மென்டாலிட்டி தெரிஞ்சும் உடனே இந்த விக்டரி பரேட நடத்தின அந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட், அதுக்கு பெர்மிஷன் கொடுத்த கர்நாடகா கவர்மெண்ட். போனா கர்நாடகா கவர்மெண்டோட டெபுட்டி சிஎம் பாத்தீங்கன்னா அவரே ஒரு ஆர்சிபியோட ஃபேன் மாதிரி கொடியெல்லாம் புடிச்சிட்டு கார்ல சைடுல வந்து மண்டையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காப்ல. அப்படின்னா அப்ப ஃபேன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணிருப்பாங்க நீங்க யோசிச்சு. அதுல கடைசியா கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 உயிர்கள். அதுலயும் ஒரு ட்வீட்லாம் பார்த்தேன். 17 வருஷத்துக்கு அப்புறம் எங்க டீம் ஆர்சிபி வந்து கப் அடிச்சிருக்கு. அந்த கொண்டாட்டத்துல 11 உயிர் பலி எல்லாம் வந்து சாதாரணம். அந்த ஒரு ட்வீட்டை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னன்னா, அதாவது இந்த ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீம் ஒன்னு வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னா எப்படியாவது இந்த ஹியூமனிட்டியை சேவ் பண்ணிருங்க அப்படின்னு பஞ்சாப் டீம் கேட்கிற மாதிரி. அந்த மீம் உண்மை அப்படின்றது ப்ரூவ் ஆயிருச்சு.